எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதான் நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா சில வீடியோ குடுத்துருக்கோம். அத பாருங்க. அப்பதான் புரியும். நம்ம ஷேர் மார்க்கெட்ட நம்ம பார்த்தீங்கன்னா, சார்ட்ட பார்த்து மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அப்படின்றப்போ நம்ம ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையர் அண்ட் ஹைனா பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா ஹையர் அண்ட் ஹை வச்சுட்டு போவோம். செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா லோயர் லோயர் வச்சுட்டு போவோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம அதுக்கு வீடியோ குடுத்துருக்கோம். அத போய் பாருங்க. அப்பனா தான் யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற விஷயம் கூட தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம அவங்களோட சேரும்போது நம்மளான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அத நம்ம ம் அது ரொம்ப முக்கியம்ன்றனால நம்ம ஒரு 5 சாப்டரா வீடியோ குடுத்துருக்கோம். நீங்க ஒன் பை ஒன்னா பாருங்க. அதே மாரி கடைசியா பார்த்தீங்கன்னா, எப்படி மார்க் பண்ணணும்? எத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்? எது ஹை? எது லோ? எதுனால ஹை வைக்கிறான்? எதுனால அவன் ஹை வைக்கல? எல்லாமே நம்ம கிளியரா சொல்லியிருக்கோம். பிளஸ் லாஜிக்கோட. சரிங்களா? இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் அண்ட் ஹை லோல ரொம்ப தெளிவா ஆயிட்டோம்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அத நம்ம எப்படி மார்க் பண்ணணும்? அப்படின்ற அந்த டாபிக் தான் இப்ப போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அத தொடர்ந்து இது 2வது வீடியோ. சரிங்களா? நீங்க அப்படி நம்ம சாப்டர் பிரிச்சு, பிரிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். லாஜிக் என்னன்னு தெரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடைசியா 18வது வீடியோ அதுதான். சரிங்களா? 13 டூ 17 ஹையர் அண்ட் ஹை லோயர் லோ. மீதி அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேசிக் நம்மளோட நோக்கம் என்ன? விசன் என்ன? எப்படி பார்க்கணும்? எப்படி நீங்க ஆ ட்ரேட அணுகணும்? நம்ம அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? அப்படின்றதையும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு நம்ம சாப்டர்க்குள்ள போயிருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹையர் அண்ட் ஹை லோயர் லோ நீங்க வரைய பழகணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில பயங்கரமா பயிற்சி பண்ணுங்க. அது புரியாது. நீங்க அத பயிற்சி பண்ணி வரைய தெரிஞ்சா மட்டும் பத்தாது. வரையும்போதே அங்க என்ன நடந்திருக்குன்றத யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, லாஜிக் படி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இத எப்படி நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல ஏன் கட் பண்றான், எப்படி நம்மள ஏமாத்திட்டு போறான் அப்படின்றத நீங்க தெளிவா பார்க்கணும். ஏன்னா, ஒரு சில விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்க நமக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? லாஸ் வந்தாலும் கம்மியா இருக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஹையர் அண்ட் ஹை லோயர் நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா? நம்ம பேசிக் ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேட் எடுக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கணும். அத நீங்க பார்க்கணும். சரி அது இருக்கா? அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதையும் நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸா என்ன நடந்துட்டு வர்றதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது, நான் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் தான், நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா பிளஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்றான்? அப்படின்றது. சரிங்களா? உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரகுளா இருக்கும். அப்ப என்னடான்னு இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல பார்ப்போம். ஒரு 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 ஜோன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா எப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, மல்டிபிள் டச்சஸ் அதுல இருக்கணும். அதாவது அந்த இடத்துக்கு போனாலே பையர்ஸும், செல்லர்ஸும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? அந்த இடத்துக்கு போனாலே யாராவது செல்லையோ, பையோ பண்றதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற அர்த்தம் லாஜிக் படி. சரிங்களா? அது நம்ம அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆனதுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜோன் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கணும், ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கணும். சரிங்களா? அது 2மே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 3வது ரீசென்ட்டா ரியாக்ட் ஆனதா ஜோனா இருக்கணும். சரிங்களா? நம்ம முன்னாடி நடந்தது, ரொம்ப நேத்து நடந்தது தள்ளி போய் பார்த்துட்டு, இல்ல ஆ 1 மந்த் சார்ட்ல பார்க்குறோம்னா, நம்ம ஒரு 10, 15 ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்க்கறது ரீசென்ட்டா நடந்ததா இருக்கணும். அப்பனா மட்டும் தான் நம்ம அது நம்ம ஸ்ட்ராங் ஜோனுன்னு சொல்லுவோம். ஏன்னா, அந்த இடத்துக்கு ஏன் இருக்கு நம்ம ரீசென்ட்டா பார்க்குறோம்னா, ரீசென்ட்டா ட்ரீட் பண்றவங்க அந்த இடத்த தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த இடத்துல என்ன நடக்குது? யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? நம்ம பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் உட்காந்து பழச போல பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்டோ, எல்லாமோ என்ன நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரீசென்ட்டா என்ன? அத அப்படியே கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு பாருங்க. இந்த இடத்துல டச் பாருங்க. இந்த இடத்துக்கு போனாலே மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. இது ஒரு ஜோன் சரிங்களா? இதுதான் ஒரு ஜோன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்க போனோனே மார்க்கெட் ரெஜிஸ்ட் ஆயிருக்கு. மேல போயிட்டு இத பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல திரும்ப கீழ ரெஜிஸ்ட் ஆயிருக்கு. எப்ப இது முக்கியமான ஜோன். அப்ப நம்ம இத பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா, யார் ஸ்ட்ராங் ஆகுறாங்க பார்த்தோம்னா, நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா, நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். சப்போஸ் இங்க நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா, அங்க வெயிட் பண்ணுவீங்க ரொம்ப லாங்கா. அது முக்கியமான ஜோனா இருக்கணும். அது ரொம்ப மெயின். சரிங்களா? இப்போ இந்த ஜோன்ல இருந்து கீழ போயிருக்குன்னா, இந்த லோவ கட் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லோ வச்சுக்கிட்டே போணும். நீங்க பார்த்தா தான் புரியும்.
இப்போ இந்த இருக்கா, இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இத போய் கட் பண்ணிட்டாலே அவன் அடுத்து திரும்ப கீழ வந்து மேல போக, இப்படியே ஒரு கை வச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருப்பான். இது வந்து ரொம்ப ரீசென்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கு. பிளஸ் இங்கேருந்து போனா ஒரு இது வரும். நல்லா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ரொம்ப லாங் டைம் நம்ம வெயிட் பண்ணலான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்படிதான் நம்ம முக்கியமான ஜோன பார்க்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத போய் சார்ட்ல பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி வரைஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இப்போ அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ட்டான், இத கட் பண்ணிட்டான். இத கட் பண்ணி மேல போயிட்டான். கரெக்ட்டா? நம்ம கட் பண்ணி மேல போயிட்டான்னா, நம்ம இத எப்படி ட்ரா பண்ணுவோம்னா, இப்படி பண்ணுவோம். போயி மார்க்கெட் பையர் பக்கம் திரும்பி இருக்குன்றது தெரியுது. சரிங்களா? மார்க்கெட்டு இது ஒரு ஜோன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜோனு. ரீசென்ட்டா மார்க்கெட் இங்க வரும்போது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது, இத பிரேக் பண்ணவே கூடாது. மார்க்கெட் இத பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணி இந்த ஹைய கன்ஃபார்ம் பண்றது எப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அத பண்ணோம்னா, நம்ம இத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். திரும்ப கீழ வந்து அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைய கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம ஹைய கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, நம்ம இப்படி வரைஞ்சிரும். நான் எப்படி ஹைய கன்ஃபார்ம் பண்ணணும், லோவ கன்ஃபார்ம் பண்ணணுன்றத ஆல்ரெடி ப்ரீவியஸா சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க அத பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு ஜோன். அடுத்த மார்க்கெட் என்ன போகும்னா, இந்த ஜோன் போகும். அடுத்து மேல இந்த ஜோன் போகும். அப்படியே ஒவ்வொரு ஜோனா போகும். நான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி. இது டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நீங்க ஹையர் அண்ட் ஹை, லோயர் வரைஞ்ச சொன்னா தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம வரைய முடியும். இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த ஜோனு ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கு ரீசென்ட்டா. சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ இது 2மே ஒரு நல்ல ஜோன். சரிங்களா? இப்போ இத கட் பண்ணிட்டா மார்க்கெட் எந்த எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த லோ வைக்கக்கூடாது. ஒருவேள வச்சான்னா செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் லோ வைக்க முடியும். இப்போ நம்ம இதோட அந்த ஒரு ஃபிப் போட்டு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நம்ம பையோ, செல்லோ பண்ணலாம் அப்புட்ன்னா நம்ம வரைஞ்சிருவோம். நம்மளோட செல்லோ 50%க்கு கீழ தான் இருக்கணும். ஒரு 50% அந்த கோல்டன் லெவல்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துக்கு இந்த ஜோனுக்கு வந்தாலே மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க நம்ம வந்து கம்மியான டைம் ஃப்ரேம்ல போயி, நமக்கு ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். இது 1 ஹவரு. இப்போ 1 ஹவர்ல நம்ம இந்த பிளான் வந்துருச்சு. நம்ம இந்த பிளான பார்த்துட்டோம் அப்புட்ன்னா, நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா பையிங்ல இருக்கும். அப்ப நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இதனால தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். சரிங்களா? ஆனா எக்காரணத்த கொண்டும் நம்ம மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி நம்ம இப்படி நினைக்கிறோம். பட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம திங்கிங் இருக்கும். சரிங்களா? நான் அதாவது மார்க்கெட் வந்து பிரெடிக்ட் பண்றது தான். இப்படி தான் போகப்போகுது. இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இத வெயிட் பண்றோம். எக்காரணத்த கொண்டும் மார்க்கெட் இத குளோஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? எக்காரணத்த கொண்டும் மார்க்கெட் ஒரு பாடி குளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி வச்சுச்சுன்னா லாஜிக் படி ஒரு செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் ஒரு பாடி குளோஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது 50% உங்களோட ட்ரேடிங் இப்போ நீங்க லெவல் இப்ப இருக்கு. நீங்க ஒரு இதுக்கு கீழ டிஸ்கவுண்ட் லெவல்ல மட்டும் தான் நீங்க ஏதாவது ஒரு சிக்னல பார்த்துட்டு கம்மியான டைம் ஃப்ரேம்ல நம்ம பை பண்ணணும். சாரி செல் பண்ணக்கூடாது. பை பண்ணணும். எக்காரணத்த கொண்டு மார்க்கெட் இந்த இடத்துலலாம் நீங்க ஒரு ட்ரேட் நீங்க பை எடுத்து மார்க்கெட் மேல போச்சா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இதுவும் நல்ல ஜோனு. சப்போர்ட்டும் ஆக்ட் ஆயிருக்கு. பிளஸ் ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துலயே ஒரு ரீசென்ட்டா நடந்தது இது. ரீசென்ட்டா நடந்திருக்கு. மல்டிபிள் டச்சஸும் இருக்கு. அப்படியே போயிட்டு மார்க்கெட்ட வருது. இப்போ நம்ம ஒரு வேளை இங்க இருந்து மார்க்கெட் மேல திரும்புச்சுன்னா, கம்பல்சரி இந்த ஜோனுக்கு போகும். அந்த ஜோன்ல போய் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். காரணம், ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போனாலே செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆயிருக்காங்க. இது ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதே மாரி தான் நம்ம 1 ஹவர்ல பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல இத பார்த்து தான் நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுப்போம். நீங்க இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? ரீசென்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கணும். சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கணும். ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கணும். மல்டிபிள் டச்சஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே மார்க்கெட் வந்து பையர்ஸும், செல்லர்ஸும் ஆக்டிவா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ அ ஜிபிபி யூஎஸ்டில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் சிக்னலு. இங்க எனக்குள்ள நம்ம பை எதிர்பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம நெனச்சிருக்கோம்.
பட் இல்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பையிங் பண்ண ஆர்வமே காட்டல அப்படின்னா, நம்ம என்ன மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இத வச்சு ஒரு க்ளோஸ் வைக்கும். அப்ப அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிளான மாத்தணும். சரிங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாரி செஸ் கேம் மாரி தான். இந்த மூவ் வச்சா நான் இந்த மூவ் வைக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா அவங்க எந்த மூவ் தான் வப்பாங்கன்னுட்டு நான் நினைக்க முடியாது. அவங்க வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அவங்க இந்த மூவ் வச்சா நான் இந்த மூவ்ன்னு பிளான் வச்சிருப்பேனே தவிர, அவங்க இந்த மூவ் தான் வப்பாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் வெயிட் பண்ணேன். என்ன என்ன நடந்தாலும் நான் இங்க பையிங் தான் பார்ப்பேன். இத கட் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான். முடிஞ்சுச்சு. என்னோட பையிங்கோட ப்ராபபிலிட்டி முடிஞ்சுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏதாவது ஒரு இடத்துலருந்து மறுபடியும் பை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, இங்க உள்ளதெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு லோ கூட வப்பான். அது வந்து இங்க ஊடையில நடக்கிற ஸ்ட்ராங்க பொறுத்து. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஃபுல்லா சைட்வே எடுத்துக்கிட்டே வந்திருக்கான். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்கா போயிருக்கான் பாருங்க. இந்த ஒரு இதுல. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல. அப்ப பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது இங்கேயே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ யூஎஸ்டி. இந்த யூரோ யூஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ரீசென்ட்டா இந்த லெவல கட் பண்ணவே கூடாது. பட் மார்க்கெட் கட் பண்ணிட்டான். சரிங்களா? மார்க்கெட் கட் பண்ணிட்டான். யூரோ யூஎஸ்டில. ஆனா ஹைய கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் போய் கட் பண்ண முடியுது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தாலே செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆயிருவாங்க. அப்ப இங்க ஆல்ரெடி பார்த்தீங்களா, இங்க ஒரு ரியாக்ட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஜோன்ல வந்துட்டு இங்க போய் ரியாக்ட் ஆயிருக்கான். செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தானா, இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த வந்து ரியாக்ட் ஆயிருக்கான். செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா அது இப்படி வந்திருக்கணும். பையர்ஸ்க்கு சான்ஸே குடுத்துருக்க கூடாது. அடுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கணும். திரும்ப இப்படி வந்திருக்கணும். திரும்ப இப்படி போயிருக்கணும். திரும்ப இப்படி வந்திருக்கணும். திரும்ப இப்படி போயிட்டு, திரும்ப இப்படி வந்திருக்கணும். இதுதான் ரூல்ஸு. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்படி தான் போகணும். பட் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் மேல போய் ஒரு ஹை வைக்கிறான். சரிங்களா? பட் ஆனா அந்த ஹைய கன்ஃபார்ம் பண்ணல. ஹைய கன்ஃபார்ம் பண்ணணும்னா, அந்த கேண்டிலோட லோவ எடுக்கணும். அப்பதான் கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அது நம்ம ஹையர் அண்ட் லோ வீடியோ போட்டிருப்போம். அத பாருங்க. இப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போ இது வந்து அதுவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் இன்டர்னல் லெவல். சரிங்களா? அதிலயும் பாருங்க, கீழ ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணாம போவான். அப்போ மார்க்கெட்டு இங்க இங்க வரும்போது தான் இந்த கை கன்ஃபார்ம் ஆகும். இதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி இப்போ இப்போ இத வரைஞ்சா எப்படி வரையலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அதுவும் இந்த லோ கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லன்னா நமக்கு இன்னும் ஹை மேல போகும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதே மாரி எக்காரணத்த கொண்டு இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவலு. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல மார்க்கெட் கட் பண்ணவே கூடாது. இதுவரைக்கும் வரலாம். இதுக்கு தாண்டி ஒரு பாடி க்ளோஸ் வைக்கவே கூடாது. இத தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, மறுபடியும் செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். திரும்ப செல்லிங்க்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்போம்னா, ரீசென்ட்டா கவுண்டர் ட்ரெண்ட்ல என்ன நடக்குது? ஒரு கவுண்டர் லோவ கட் பண்ணா தான் அவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே வர முடியும். சரிங்களா? இந்த கட் பண்ணணும். அடுத்து இத கட் பண்ணணும். இத நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? இப்படிதான் ஒரு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன வரைஞ்சு, நம்ம மார்க்கெட்ல வெயிட் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. சரிங்களா? இது உங்களுக்கு போக போக ரொம்ப அருமையா புரியும். பார்த்த உடனே இது நல்ல ஜோனுன்றத நீங்க வச்சுருவீங்க. இப்போ இது நல்ல ஜோன்னா, இங்க இங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு ஹையர் அண்ட் கோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வரைய சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சா இங்க மேல போய் பை பண்ண மாட்டீங்க. வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணி டிஸ்கவுண்ட் லெவல்ல இப்போ நீங்க நெனச்சிட்டீங்க, சரி நம்ம பையிங் பக்கம் தான் போகுது. நம்ம பையிங் பக்கம் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா லாஜிக் படி இருக்கு. அப்டின்னா, நம்ம ஒரு ஃபிப் வரைஞ்சு, நம்மளோட ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா, இது கீழ தான் இருக்கும். இதுக்கு கீழ ஏதாவது ஒரு லெவல்ல இருந்து மேல போறான். இது கோல்டன் லெவலு, இல்ல இது எக்ஸ்ட்ரீம் லெவலு. அப்டின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இத கீழ கன்ஃபார்ம் பண்ணா தான் லோ கன்ஃபார்ம் ஆகும். ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஹை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ட்ரேடிங் ரேஞ்சு இதுக்கும், இதுக்கும் இதுக்கு இடையில தான் ட்ரேடிங் ரேஞ்ச். சரிங்களா? இப்படியே நம்ம கம்பேர் பண்ணி, நம்ம ஹையர் அண்ட் ஹை லோவையும் கம்பேர் பண்ணுவோம். ஜோனையும் பார்ப்போம். சரிங்களா? இப்படி நம்ம கம்பேர் பண்ணி தான் ஒரு ட்ரேட ப்ராப்பரா எடுப்போம். லாஜிக் படி எடுப்போம். நான் ஒரு வேளை இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணா, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு தொழில் பண்றோம்னா எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல உள்ள எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மட்டும் தான். சரிங்களா? அது வந்து நம்ம இப்போ ஒரு தொழில் பண்றோம்னா, நம்ம ரெண்ட் குடுத்து தான் ஆகணும். சம்பளம் போட்டு தான் ஆகணும். வேலை பார்த்தாங்கன்னா, சரிங்களா? சின்ன சின்ன செலவு வரதான் செய்யும். அப்படிதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஒரு தொழில்ல. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லயும் சின்ன சின்ன லாஸ் வரதான் செய்யும். அக்செப்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க இத குளோஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க.
எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே போகும் மேலே போகும்னா மேலே போகாமல் கீழே போயிட்டா என்ன பண்ணுறது? அது பெரிய லாஸு. புரியுதுங்களா? நான் இப்போதைக்கு நான் லாஜிக் மட்டும் தான் சொல்கிறேன். எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி வெளியே வரணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இது வந்து 1 ஹவரில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அப்போ கம்மியான டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பையில் தான் இருக்கும். நமக்கு நெகட்டிவாக போகிற மாதிரி இருந்தால் அதிலே நம்ம வெளியே வந்துடும். நமக்கு தெரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைன் பார்ப்போம். அப்புறம் நமக்கு வேறு என்ன கன்ஃபர்மேஷன் இங்கே என்ன சொல்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்றத பையர்ஸ் என்ன சொல்ல வராங்க, செல்லர்ஸ் என்ன காமிக்கிறாங்க, எப்படி போகிறாங்க. ஒரு வேளை இங்கே நம்ம ஏதாவது நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம அதை நோட் பண்ணிடுவோம். ஓ இப்படி தான் ஆகுது, இவட்டோட்ட இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஒரு வேளை இங்கே கட் பண்ணால் அடுத்த லெவல் இங்கே போய் ரியாக்ட் பண்ணுவோம். இதுவரை போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஒரு வேளை இங்கே போக முடியாமல் கீழே லோ வந்து டிஸ்டர்ப் பண்ணான்னா செல்லர் ஸ்ட்ராங் இங்கனக்குள்ளேயே ஸ்ட்ராங் ஆகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படியே தான் நம்ம பார்த்துட்டு எடுப்போம். இப்படி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஹையர் அண்ட் லோவர் லோல ரொம்ப தெளிவாயிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும். சரிங்களா? அதை எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்றத நம்ம பார்க்கணும். அப்படின்றத நம்ம அதில ரொம்ப தெளிவா இருந்தா மட்டும் தான் நம்மளோட ட்ரேடிங் பிளானே பண்ண முடியும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். அப்படி நீங்க பழக ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்றப்போ நீங்க ஈஸியா ஆயிருவீங்க. எப்படி உங்கள பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் ஏமாத்திட்டு போறான் அப்படின்றது தெரிஞ்சிரும். இதெல்லாம் நீங்க தெரியாம நீங்க மார்க்கெட்ல ஏதாவது ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணாலோ, வச்சாலோ லாஸ் ஆச்சுன்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம ப்ராப்பரா கத்துட்டு நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அத நோக்கி போவோம். நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. நமக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு. அத நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வரைஞ்சு பாருங்க. சரிங்களா? எப்படி அந்த ரீசென்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கா? என்ன ஆகுது? ரீசென்ட்டா எதனா ரியாக்ட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்தா திரும்ப மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நம்ம போய் சும்மா ஏனோ தானோன்னு நம்ம மார்க்கெட்ல எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இங்க போயிட்டு நீங்க பை ட்ரேட் எடுக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு வெயிட் பண்ணுவீங்க. அந்த டிஸ்கவுண்ட் எது வரும்னா, இது வரலாம். இத போய் வெளியேறுனா ஏன்னா இதுக்கப்புறம் கீழ போகும். இதெல்லாம் நம்ம வந்து கம்மியான டைம் ஃப்ரேம்ல பார்த்தா நம்ம ட்ரேட் எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எங்க, எப்படி வெளிய வந்துரணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? நம்ம அனலைஸ் பண்றது எத்தனை சார்ட் வேணா அனலைஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஏதாவது 1, 2 சார்ட்ல மட்டும் தான் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க. ஹையர் அண்ட் லோயர் லோல ரொம்ப தெளிவாயிக்கோங்க. அத பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியிற வரைக்கும் நான் சொல்றது. சரிங்களா? ஒன்ஸ் பார்த்துச்சுன்னா இதெல்லாம் வரையவே தெரியல. கண்ணே உங்களுக்கு காட்டிக் குடுத்துரும். யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யார் கூட நிக்கலாம், வைக்கலாம். நீங்கலாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னா, உங்க ட்ரேடிங் இங்க இருக்கும் கம்பல்சரி. சரிங்களா? அத நம்ம லாஜிக் படி பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரியும். லாஜிக் படி இங்கலாம் எப்படி இங்க வந்த உடனே கைய இங்கெல்லாம் லோவ கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இங்க பாருங்க ஒரு லோ வச்ச உடனே லோவ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்பயே தெரிஞ்சுட்டு மார்க்கெட் மேல போகுது. நமக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஜோன்ல ஒரு என்ட்ரிய குடுத்துட்டு தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. நம்ம இங்க எடுக்க முடியாட்டா கூட திரும்ப இங்க வரும்போது ஒரு என்ட்ரி எடுத்திருந்துருக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க அதே மாதிரி நம்ம ஒரு ஜோனுக்கு வந்த உடனே நம்ம ட்ரேட் டக்குன்னு எடுத்துற மாட்டோம். ஒரு அக்ரெசிவ் ட்ரேடா வெயிட் பண்ணி மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு பொறுமையா வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுதான் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சும்மா இந்த இடத்துல அப்படி பார்த்த உடனேயே நம்ம ட்ரேடே எடுக்கவே மாட்டோம். சரிங்களா? இப்போ இங்க வருது. இத பார்க்குறீங்க. இங்க ஒரு ட்ரேடு நீங்க எடுக்குறீங்க. இங்க எடுத்தா கூட செல்லர் ஸ்ட்ராங்கா ஆகலன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. பார்த்தீங்களா? இங்க வந்தோனே ஸ்ட்ராங்கே இல்ல. 1 ஹவர் ஃபுல்லா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கே கிடையாது. இங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் ஒரு சிக்னல். இது பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்க சிக்னல் ஒரு வேளை இங்க நீங்க செல்ல எடுத்திருந்தீங்கன்னா, இங்கனக்குள்ளேயே என்கிட்ட வெளிய வந்திருப்பீங்க. சரிங்களா? இன்னும் வந்து கீழ போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாட்டீங்க. கடவுளே கடவுளேன்னு கடவுள கும்பிட மாட்டோம். ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கிறவங்களா இருந்தா கடவுள் எப்படியா போயிரு. அந்த மாரி எதுவுமே பண்ண மாட்டோம். அப்ப இத நீங்க பார்க்க தான் உங்களுக்கு இது புரிய வரும். இப்போ செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்புட்ன்னா, இவங்க இந்த ப்ரீவியஸ் லெவல வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். நான் ஆல்ரெடி அதில தான் சொல்லியிருக்கேன். லாஜிக்கோட எப்படி பார்க்குறோம்னு சொல்லிட்டு. இதுலலாம் நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா, அடுத்து நம்ம என்ட்ரி எப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோல.
நமக்கு என்ன தேவையோ பண்ணுவோம். இந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்றத நம்ம நோட் பண்ணுவோம். எப்படிலாம் ட்ரேட் எடுப்போம்னு பார்ப்போம். நெறையா பயிற்சி தேவைப்படும். கண்டிப்பா. இத பார்த்து ஒண்ணும் புரியாது. இதே இது 1 ஹவர் இதுவே 5 மினிட்ஸ்ல இத எப்படி வரையணும்? இதே கான்செப்ட் தான் அதுலயும். அதுலயும் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நம்மள குழப்புவான். ஒரு ஹை வைப்பான், திடீர்னு வந்து லோ வைப்பான், ஹை வைப்பான், லோ வைப்பான். ஆ 5 மினிட்ஸ்ல அந்த மாரி நடக்கும். சரிங்களா? அங்கனக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவே கிடைக்காது. ஒரு தீர்மானமே எடுக்க மாட்டான். புரியுதுங்களா? ஆனா நம்ம இதுல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மேல் நோக்கி போயிட்டுருக்கும். அங்க 5 மினிட்ஸ்ல அது சைட் வேவா இருக்கும். பையர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால 5 மினிட்ஸ்ல சைட் வேவா இருக்கும். இந்த மாதிரி நெறையா இருக்கு. இத நீங்க பார்க்கறதுக்கு பார்த்து கண்ணு பழகுனா மட்டும் தான் உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? நீங்க இத பாருங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குது நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க. நான் அத உங்களுக்கு கிளியர் பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு கேப்பிட்டல் தேவையில்லை. ஸ்கில் ஒன்றே போதும். இதான் நம்ம ஆன்லைன் கோட்பாடுன்னு சொல்ட்டு. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது நம்ம ட்ரேடிங்க ஒரு தொழிலாக்கிட்டோம். இல்ல ட்ரேடிங்லயே நம்ம அதுல கொஞ்சம் சம்பாதிக்கலாம். நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நான் பணம் எங்க புழங்குதோ அந்த இடத்துக்கு போம்போது எனக்கு பணம் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்படின்றப்போ என்னோட யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல. நான் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போறேன். அதுவும் கத்துக்கிட்டு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, கம்பல்சரி நமக்கு ஒரு லேப்டாப்போ, ஒரு சிஸ்டமோ கம்பல்சரி வேணுங்க. ஏன்னா, அத நம்ம போன்ற நம்ம எந்த ஒரு பிசினஸ் போனாலும் அதுக்கான டூல்ஸ் வேணும். நம்ம ஒரு தொழில் போறோம்னா, அந்த டூல் நமக்கு கம்பல்சரி வேணும். அதே மாதிரி நீங்க ட்ரேடிங்க்கு வந்துட்டீங்கன்னா, அதுக்கான டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்போ, இல்ல சிஸ்டமோ சரிங்களா? அப்பனா தான் அத நீங்க பயிற்சி பண்ண முடியும். நீங்க ட்ரேட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செல்லுலயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மொபைல் நெட்வொர்க்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட் தனியா போடணும் அப்படின்றலாம் கிடையாது. ஏன்னா சில பேர் அப்படியே எக்ஸ்ட்ரீமா யோசிப்பாங்க. நம்ம மொபைல் நெட்வொர்க்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படின்றப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். நீங்க வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகணும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். ஒரு லேப்டாப்ப நீங்க கம்மியான ரேட்ல வாங்குனாலே போதுமானது. நீங்க அந்த ஒரு கமிட்மெண்ட்க்குள்ள வந்துருவீங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நீங்க பயிற்சி பண்ணுங்க. சில ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு லேப்டாப்போ, சிஸ்டமோ சூட்டோட சூட்டா எவ்வளவோ கஷ்டத்திலயும் கஷ்டம் வாங்கிருங்க. அப்படி வாங்கும்போதே நீங்க கத்துக்கிட்டே ஆகணுன்ற ஒரு பிடிவாதத்துக்கு வந்துருவீங்க. சரிங்களா? அப்ப அத பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு புரியும். நான் சொல்ற அதே மாரி டைம் டியூரேஷன் எவ்வளவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னா ஒரு வீடியோ பார்ப்போம். இது மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்க்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல ஒரு குடும்பமா, ஒரு ட்ரேடிங் குடும்பமா நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கை பொருளாதாரத்த முன்னேத்துவதற்கு நம்ம என்ன வழியோ அத கண்டிப்பா நம்ம பார்ப்போம். எல்லாருமே நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.